எனக்கு அவர் கொடுத்த பேச்சு வார்த்தை தான் தப்பா தெரிஞ்சு. அந்த வழி வேலை துடிச்சிட்டு இருக்கேன். அவர் என்னடானா டேவிட்ட கேட்டேன், ஏன்னா இவ்வளவு வேகமா பிரேக் பண்ணிட்டேன் இப்படி இதாயிடுச்சு கிட்டக்கு. அவர் என்னன்னா படக்கனா அவனை பார்க்க படக்க மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு மாதிரியா போயிட்டாரு. வழியில கதறி துடித்த கூமாப்பட்டி தங்கபாண்டியன் இவருடைய கைய உடைச்சது யாருங்க? மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கை உடைஞ்சது கூட எனக்கு கவலை இல்லைங்க, ஆனா பஸ் டிரைவர் அப்படி பேசினாரு பாருங்க, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காரு தங்கபாண்டியன். ஸ்டாப் வந்துச்சு. ஸ்டாப் வரும்போது எல்லாம் பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் போய் இறங்க வந்து பிரேக் போட்டாங்க. பிரேக் போட்டதுல நான் இன்னும் பாத்ரூம் போறதா அங்க இன்னத்துக்குள்ள கேட்டு வந்துட்டேன். கேட்டு வரேன், துறங்கினே வழி வேற தாங்க அழுத்து திறந்துட்டு இருக்கேன். கேட்டே லாக் ஆயிடுச்சு, டோர் லாக் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அது வழி வேதனை தாங்க முடியாம வேதனை ரொம்ப கொடுமையாகி போச்சு. அந்த நேரம் கதவை தட்டுறேன், கதவும் லாக் ஆயிடுச்சு. என்னால முடியல. திறந்து ரெண்டாவது கம்பியை கொண்டு அடிச்சு கேட்ட திறந்துட்டாங்க. ஆனா டேவிட்ட கேட்டேன், ஏன்னா இவ்வளவு வேகமா பிரேக் பண்ணிட்டேன் இப்படி இதாயிடுச்சு கிட்டக்கு. அவர் என்னன்னா படக்கனா அவனை பார்க்க படக்க மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு மாதிரியா போயிட்டாரு. எனக்கு அவர் கொடுத்த பேச்சு வார்த்தை தான் தப்பா தெரிஞ்சு. அந்த வழி வேலை துடிச்சிட்டு இருக்கேன். அவர் என்னடானா பிரேக் உள்ள வந்துட்டாங்க, பிரேக் போட்ட விழுந்துட்டாங்க. நான் என்ன செய்ய? அப்ப அந்த டிரைவர் பேசதான் மனசு கஷ்டமாயி போச்சு. சமீபத்துல சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கே கூமாப்பட்டி தங்கபாண்டியன் தான். ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, இங்க என்னென்னலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா தன்னுடைய ஊருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வீடியோ போட்டு ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர் தான் இந்த தங்கபாண்டியன். இப்போ ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சிங்கிள் பசங்க ஷோலையும் இவர் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்காரு. அங்க பயங்கரமா டான்ஸ், ஆட்டம், பாட்ட கொண்டாட்டன்னு கலக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல தான் தன்னுடைய ஊருக்கு சென்னையில இருந்து கிளம்பி பஸ்ல போயிருந்திருக்காராம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல வரும்பொழுது பஸ் நிறுத்தும் பொழுது அவர் இறங்க முயற்சி செய்யறப்பதான் திடீர்னு பஸ் சடன் பிரேக் போட்டப்போ வேகமா போய் கதவுல இவருடைய கை சிக்கி இருந்துருச்சான். கதவு மூடினால கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா உடனடியா அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கைக்கும் கட்டு போட்டிருந்திருக்காங்க. இந்த சூழல தான் செய்தியாளர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு அவர் விளக்கி இருந்திருக்காரு. ஆனா அதுல பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா பார்க்க வடக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசு நோகிற மாதிரி பேசிட்டாருங்க. எனக்கு கை உடைஞ்சது கூட கவலை இல்ல, ஆனா பஸ் டிரைவர் அந்த மாதிரி பேசினதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது தொடர்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட இவருடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சீக்கிரம் குணமாகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பா கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.